எப்போதுமே ஒரு ஒரு புதிய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும், பல கோணங்கள்ல சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எங்களோட இணைஞ்சிருக்கிற நேரான உங்கள இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். உங்களோட இந்த விவாதத்துல இணையறதுல எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நாம வழக்கமான அரசியல் செய்திகள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். நேரான உங்களோட தேடலுக்கு தீனி போகிற விதமா தான் இன்னைக்கு விவாதத்தை நாம அமைச்சிருக்கோம். ஆமா, இது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான தலைப்பா இருக்க போகுது. இப்போ நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்களோட தலைமை பண்புகளை பத்தி சமீபத்துல வெளிவந்த ஒரு ஒரு மிக முக்கியமான ஆசிரியர் கட்டுரையை தான் விரிவா அலசப் போறோம். இந்த இடத்துல நாம நேர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த உரையாடல் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ இல்ல குறிப்பிட்ட ஒரு கட்சியையோ ஆதரிக்கிறதுக்காக கிடையாது. இது ஒரு சார்பு நிலையோ பிரச்சாரமோ கண்டிப்பா இல்ல. உண்மைதான். மூலக்கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை அதோட ஆழம் குறையாம முழுமையான ஒரு நடுநிலையோட உங்களுக்கு கொண்டு சேர்ப்பது தான் நம்மளோட ஒரே நோக்கம். சரியா சொன்னீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த கட்டுரை வெறுமனே அரசியல் அதிகாரத்தை பத்தியோ இல்ல தேர்தல் வெற்றிகளை பத்தியோ மட்டும் பேசல. ஆமா, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பேசுது. மாறாக ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, முக்கியமா அவர் ஒரு மகனா, ஒரு கணவனா, ஒரு தந்தையா, கடைசியா ஒரு தலைவரா எப்படி பரிணமிக்கிறாரு அப்படின்ற 4 முக்கிய பரிமாணங்களை பத்தி தான் இந்த கட்டுரை. இதை தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். நீங்க ஆரம்பத்துல சொன்னது மிக சரியான ஒரு பாயிண்ட். அரசியல் அப்படிங்கறத இன்னைக்கு நாம எப்படி பாக்குறோம்? பெரும்பாலும் அது ஒரு ஒரு அதிகார போட்டி அப்படின்னு தான் பார்க்கறோம். சரியா சொன்னீங்க. யார் பதவியை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சதுரங்க வேட்டையாவே தான் பார்க்கப்படுது. ஆனா நாம இன்னைக்கு அலச போற இந்த கட்டுரை ஒரு மிக முக்கியமான அடிப்படை வாதத்தை முன்வைக்குது. அது என்ன வாதம்னு நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது அரசியல் அப்படிங்கிறது அடிப்படையில் மனிதநேயமும் சமூக பொறுப்பும் கலந்த ஒரு நெடிய சேவை பயணம். ஒரு தலைவரோட உண்மையான மதிப்பு அவர் எந்த பதவியில இருக்காரு அப்படிங்கறத வச்சு மட்டும் அளவிடப்படுறது இல்ல. ம் அப்போ எதை வச்சு அளவிடப்படுது? அவர் வாழ்ற வாழ்க்கை முறை, அவர் வெளிப்படுத்துற தனிப்பட்ட பண்புகள், முக்கியமா நெருக்கடியான நேரங்கள்ல அவர் மனிதர்களை எப்படி கையாள்றாரு அப்படிங்கறத வச்சுதான் உண்மையான தலைமை அளவிடப்படுதுன்னு இந்த கட்டுரை நேரான உங்களுக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆமா, அதை வாசிக்கும்போது எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. இது ஒரு வழக்கமான அரசியல் கட்டுரையா இல்லாம ஒரு தலைவரோட உளவியல, அவரோட வாழ்வியல அலசுற ஒரு ஆவணமா இருக்கு. கண்டிப்பா. இதுல முதல் பரிமாணம் பத்தி கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் பரிமாணத்தை நாம் ஒரு மகனா அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குவோம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா தமிழக அரசியல்ல அழிக்க முடியாத ஒரு பெருந்தடம் பதிச்ச அரை நூற்றாண்டுக்கும் மேலா அரசியலை தீர்மானிச்ச கலைஞர் மு.கருணாநிதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தோட மரபுல வளர்றது சாதாரண விஷயமே இல்ல. உண்மைதான், அது ஒரு பெரிய சவால். ஒரு பெரிய ஆலமரத்தோட நிழல்ல வளர்ற செடிக்கு வெளிச்சம் கிடைக்கிறது எவ்வளோ சிரமமோ அதே போலதான் ஒரு மாபெரும் தலைவரோட நிழல்ல வளர்ந்து தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குறதும் மிகப்பெரிய சவால் இல்லையா? மிகச்சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா அந்த மாபெரும் மரபு ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் அதிகாரத்தை மட்டும் கொடுத்துடல. ஆமா, அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல, அதோட சேர்த்து கடுமையான ஒழுக்கத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலா பொறுமையையும் பணிவையும் எப்படி கத்துக் கொடுத்துச்சு அப்படிங்கறத இந்த கட்டுரை ரொம்ப அழகா பதிவு செய்யுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் உளவியல் இருக்கு. பொதுவாகவே அரசியல் உலகத்துல நாம எத்தனையோ வாரிசுகளை பார்த்திருக்கோம். தங்களுக்கு செல்வாக்கு வந்தவுடனேயே இல்ல ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிகாரத்தை நோக்கி அவசரப்படுறத நாம நிறைய பார்த்திருக்கோம். ஆமா, எனக்கு பதவி வரும் அப்படின்னு துடிக்கிறத வரலாறு நெடுங்கிலும் நம்ம பார்க்க முடியும். சில நேரங்கள்ல இது கட்சியே உடைக்கிறதுல கூட போய் முடியும். ஆனா இதுல மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தந்தை உயிருடன் இருந்த காலம் முழுவதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காட்டின மரியாதையும் எந்த நிபந்தனையும் இல்லாத கீழ்ப்படிதல்னா. அதத்தான் கட்டுரையாளர் ரொம்ப ஆழமா சுட்டி காட்டுறாரு. ஒரு கட்டத்துல கட்சியில அவருக்கான செல்வாக்கு உச்சத்துல இருந்துச்சு. தொண்டர்களோட முழு ஆதரவும் இருந்துச்சு. ஆனாலும் கூட தன்னோட தந்தையோட வழிகாட்டுதல அவர் முழுமையா மதிச்சாரு. ஒரு மகனா அவர் காட்டின அந்த பொறுமை ஒரு மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சியோட அடையாளம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதிகாரத்தை விட தன்னோட தந்தையின் வழிகாட்டுதலுக்கும் கட்சியோட கட்டமைப்புக்கும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. பொறுமையா காத்திருந்து படிப்படியா உழைச்சு முன்னுக்கு வர்றது அப்படிங்கறது சாதாரண குணம் கிடையாது.
நீங்க சொல்றத பார்த்தா அதிகாரத்துக்காக அவசரப்படாம இருக்கிறது இன்றைய வேகமான காலகட்டத்துல பார்க்கிறதுக்கே அரிதான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு இப்பவே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற சமூகத்துல இவ்ளோ ஆண்டுகள் காத்திருந்தது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். அதனால தான் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிற மகாத்மா காந்தியோட வரிகளை நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். என்ன வரிகள் அது? மரியாதை என்பது சம்பாதிக்கப்பட வேண்டும், கட்டாயப்படுத்தி கேட்பதல்ல அப்படின்னு காந்தியடிகள் சொல்லுவாரு. ம். மு.க. ஸ்டாலினோட அரசியல் பயணத்தோடு இந்த வரிகள் எவ்வளவு நேர்த்தியா ஒத்துப்போகுது அப்படிங்கறத நேயர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆமா, தனக்கான மரியாதைய அவர் தன் தந்தை மூலமாவோ கட்டாயப்படுத்தியோ கேட்கல. மிசா போன்ற நெருக்கடி நிலை காலங்கள்ல சிறைவாசம், அடிமட்ட தொண்டர்களுடன் சேர்ந்து பணியாற்றியது, இளைஞரணிய ஊர் ஊரா சென்று கட்டமைத்ததுன்னு பலவரோட கடின உழைப்பின் மூலமா தான் அந்த மரியாதையை அவர் சம்பாதிச்சாரு. தந்தை மீதான மரியாதைய செயல்ல காட்டுன அதே வேளையில தமக்கான தகுதிய அவர் உழைப்பால உருவாக்கிக்கிட்டாரு அப்படிங்கறத இந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. இது ஒரு மகனா அவரோட பரிமாணம். அருமையான விளக்கம். ஒரு மகனா அவர் காட்டுன பொறுமைய பத்தி பேசணும். அடுத்ததா நாம 2வது பரிமாணத்துக்கு நகரலாம். இங்கேதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, ஒரு கணவரா அவரோட குடும்ப மதிப்பை பத்தி ஆசிரியர் பேசுறாரு. இது பலரும் அதிகமா விவாதிக்காத ஒரு கோணம். மு.க. ஸ்டாலின் தன்னை வெளிப்படையா ஒரு நாத்திக சிந்தனையாளனா, பகுத்தறிவு மற்றும் திராவிட இயக்கத்தோட கொள்கை பிடிப்புள்ளவரா அடையாளப்படுத்திக்கிறாரு. ஆனா அதே சமயம் அவரோட மனைவி தீவிரமான கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. இந்த முரண்பாட்டை அவங்க குடும்பம் எப்படி கையாளுது அப்படிங்கறத படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதுல ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா, டிவில என்ன சேனல் பாக்குறது அப்படின்றதுல தொடங்கி பல சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டைகள் வரும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையோட அடிப்படை தத்துவத்திலேயே முற்றிலும் நேர்மாறான நம்பிக்கைகளை கொண்ட தன்னோட மனைவியோட உணர்வுகளுக்கு அவர் மதிப்பளிக்கிறாரு. அத மரியாதையோட ஏத்துக்கிறாரு. இந்த முரண்பாட்டுல கூட ஒரு அழகான அழகு இருக்கு இல்லையா? இத நாம ஒரு சின்ன குடும்ப விஷயமா மட்டும் சுருக்கிட முடியாது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல நாம இணைச்சு பார்த்தோம்னா, இது ஜனநாயகத்தோட அடிப்படை சிந்தனை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். ஜனநாயகத்தின் இதயத் துடிப்பே சகிப்புத்தன்மை தானே சொல்ல வரீங்க? மிகச்சரி. உங்களுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு கருத்தை, ஒரு நம்பிக்கையை சகித்துக்கொள்வது மட்டும் இல்லாம, அதுக்கு உரிய மரியாதையையும் அளிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மனித பண்பு. ஒரு சமூகத்தை வழிநடத்த துடிக்கிற ஒரு தலைவருக்கு அந்த பண்பு தன் சொந்த வீட்ல இருந்தே, தன் துணையிடமிருந்தே தொடங்கணும் அல்லவா? ஆமா, தன் வீட்டுக்குள்ளேயே தன் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை மதித்து வாழத் தெரிஞ்சவரால தான் பல கோடி மக்களையும் அவங்களோட பல்வேறுபட்ட நம்பிக்கைகளையும் மதிச்சு ஒரு மாநிலத்தை வழிநடத்த முடியும். கருத்து வேறுபாடுகளை கடந்து மனித உறவுகளுக்கு மதிப்பளிக்கிற இந்த குடும்ப மதிப்பு தான் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படிங்கறத ஆசிரியர் மிக நுட்பமா இங்க பதிவு செய்றாரு. இத நான் இப்படி யோசிச்சு பார்க்கவே இல்ல. வீட்டிற்குள் இருக்கும் ஜனநாயகம் தான் நாட்டிற்குள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை ரொம்ப ஆழமானது. வேற்றுமைகளை மதிக்கிறது அப்படிங்கிறது வெறும் மேடை பேச்சா இல்லாம வாழ்க்கையாவே இருக்கணும் அப்படிங்கறத தான் இது காட்டுது. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்னா அந்த சமத்துவ சிந்தனை அவர் வீட்டு வரவேற்பறையிலிருந்தே தொடங்கணும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த வாதம். இத விளக்கறதுக்கு மாயா ஏஞ்சலோவோட ஒரு அற்புதமான வரிய நாம இங்க கண்டிப்பா குறிப்பிடணும். கட்டுரையிலே இந்த மேற்கோள் மிக சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற்றுமையில் தான் அழகும் வலிமையும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வரி தானே? ஆமா. இன் டைவர்சிட்டி there is beauty and strength அப்படின்னு மாயா ஏஞ்சலோ சொல்வாங்க. ஒரு தலைவர் தன்னிடம் உள்ளதைப் போலவே எல்லாரும் சிந்திக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தான் செயல்படணும்னு எதிர்பார்க்கிறது சர்வாதிகாரம். ஆனா பல்வேறுபட்ட மதங்கள், நம்பிக்கைகள், சிந்தனைகள் கொண்ட மக்களை அரவணைத்து செல்வதுதான் உண்மையான தலைமை. ஒரு நாத்திகரும் ஒரு ஆத்திகரும் ஒரே குடும்பத்துல பரஸ்பர மரியாதையோட எந்த ஈகோவும் இல்லாம வாழ முடியும் அப்படிங்கிற அந்த வேற்றுமையில உள்ள அழகுதான் ஒரு வலிமையான தலைமைக்கான அடித்தளமா அமையுது. பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட மக்களுடன் ஒரு தலைவர் எப்படி ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். கேட்பதற்கே மிகவும் ஆழமானதா இருக்கு. சரி, இப்போ ஒரு மகனா பொறுமை, கணவரா சகிப்புத்தன்மை பத்தி பார்த்தோம். இப்போ நாம 3வது பரிமாணத்திற்கு செல்வோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தந்தையா எப்படி உதயநிதி ஸ்டாலினை வழிநடத்துகிறார் அப்படிங்கறத பத்தி கட்டுரை பேசுது. இது தற்போதைய சூழல்ல பலரும் விவாதிக்கிற சில விமர்சனங்களையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, உதயநிதி ஸ்டாலின் அரசியல்ல எப்படி முன்னேறி வராரு, அவருக்கு எப்படி பொறுப்புகள் வழங்கப்படுது அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த கட்டுரை ஒரு மாறுபட்ட பார்வையை முன்வைக்குது.
அதாவது அடுத்த தலைமுறையை அரசியல்ல வழிநடத்துதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பதவியையோ அல்லது அதிகாரத்தையோ அப்படியே ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றி எழுதி கொடுக்கிற பத்திரப்பதிவு மாதிரி கிடையாது. அது வெறும் அதிகார பரிமாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அது அதிகார பரிமாற்றம் இல்ல. மாறா அது பொறுப்புணர்வை வளர்ப்பது, ஒரு தலைமை பண்பை எப்படி படிப்படியா உருவாக்குவது அப்படிங்கறத பத்தினது. அதிகாரத்தை நேரடியா கையில கொடுக்கறத விட அந்த அதிகாரத்தை கையாளுவதற்கு தேவையான பணிவும் கட்டுப்பாடும் கொண்ட அரசியல் அணுகுமுறையை எப்படி கத்துக் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒரு தந்தையோட மிகப்பெரிய சவாலா இருக்கும். அந்த கட்டுப்பாடும் பொறுப்புணர்வும் வெளியிலிருந்து வர்றதில்ல, அது குடும்பத்திலிருந்தே தலைமுறையா பார்த்து பழகி உருவாகிற மதிப்புகள்னு ஆசிரியர் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, இதுல ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இத பலரும் வாரிசு அரசியல் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்களே, தந்தை மகனுக்கு பதவியை கொடுப்பது எந்த விதத்துல தலைமை பண்பாகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கு. மிக சரியான கேள்வி. இங்கேதான் கட்டுரையாளர் ஒரு தெளிவான கோட்டை வரையறாரு. விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும், ஒரு தந்தை தன் மகனுக்கு என்ன மாதிரியான பண்புகளை கடத்துகிறார் அப்படிங்கிறது தான் இங்க மைய கருத்தே தவிர பதவி அல்ல. வெறும் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கும் மதிப்பீடுகளை கடத்துறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றீங்க. ஆமா, அதிகாரத்தை யார் வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனா அந்த அதிகாரத்தை எப்படி அடக்கத்தோட கையாளுவது அப்படிங்கிறது ஒரு கலை. அதை பற்றி பேசும்போதுதான் ஆல்பர்ட் ஷ்வைட்சரோட புகழ்பெற்ற வரிகள் நினைவுக்கு வருது. மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதில் முன்னுதாரணமாக இருப்பது ஒரு முக்கிய செயல் மட்டுமல்ல, அது மட்டுமே ஒரே வழி அப்படிங்கிற வரிகள் தானே. சரியா சொன்னீங்க. நீங்க எவ்வளவுதான் வாய் வார்த்தையா அறிவுரைகளை சொன்னாலும் அத ஒரு பிள்ளை அப்படியே பின்பற்றுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனா ஒரு தந்தை தன் வாழ்க்கையிலே தன் தந்தைக்காக எப்படி பொறுமையா காத்திருந்தாரு, எப்படி மாற்று கருத்துடையோரை மதிச்சாரு, அதிகாரத்தை எப்படி மனிதநேயத்தோடு கையாண்டாரு அப்படிங்கறத நேர்ல பார்த்து வளர்ற ஒரு பிள்ளை இயல்பாகவே அந்த பண்புகளை தனக்குள் இருத்து கொள்கிறது. ஒரு தந்தை தன் வார்த்தைகளால் அல்ல, தன் செயல்களின் மூலமே எப்படி அடுத்த தலைமுறைக்கான சிறந்த வழிகாட்டியா மாறுகிறார் அப்படிங்கறத தான் இந்த பரிமாணம் நமக்கு தெளிவா உணர்த்துது. அதிகாரத்தை விட அந்த பண்புகளை கடத்துவதுதான் உண்மையான தந்தைமை அப்படின்னு ஆசிரியர் வாதிடுகிறார். அது ஒரு தெளிவான கண்ணோட்டம். செயல்களின் மூலம் கற்றுக் கொடுப்பதுதான் ஆகச்சிறந்த பாடம். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பொறுமையான மகன், சகிப்புத்தன்மை கொண்ட கணவர், முன்னுதாரணமாக வழிகாட்டும் தந்தை, இந்த 3 தனிப்பட்ட பரிமாணங்களும் எப்படி பொது வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். மு.க. ஸ்டாலின் அவங்களோட அரசியல் பரிமாணத்தை, அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு தலைவரா அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கறத பத்தி இந்த கட்டுரை இறுதியா என்ன சொல்லுது? அவர் தனது ஆரம்ப காலத்துல திரைப்படத்துறையில கூட இருந்திருக்காரு. அதன் பின் படிப்படியா அரசியலோட உச்சநிலைக்கு வந்திருக்காரு. மாநிலத்தோட முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புக்கு வந்திருக்காரு. இவ்வளவு தூரம் பயணித்து உச்சத்தை அடைந்த பிறகும் பொதுமக்களுடன் நெருக்கமா இணைந்து செயல்படும் அவரோட அந்த நடைமுறைய ஆசிரியர் எப்படி விவரிக்கிறாரு? அதுதான் இந்த கட்டுரையின் மையப்புள்ளு. இந்த 3 பரிமாணங்களிலும் கற்ற பாடங்கள் தான் அவரை ஒரு முழுமையான தலைவரா உருவாக்குது. கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் அப்படிங்கிறது பல நேரங்களில் மனிதர்களோட கண்களை மறைத்துவிடும். ஒரு விதமான பெருமையையும் அகந்தையையும் உருவாக்கும் இல்லையா? ஆனா நாம மேலே பார்த்த அந்த பணிவு, குடும்பத்துல கற்றக்கொண்ட சகிப்புத்தன்மை, தந்தைமை ஆகிய பண்புகள் ஒருவருக்குள் ஆழமாக பதிந்திருக்கும்போது அதிகாரம் அப்படிங்கிறது பெருமையை உருவாக்காம ஒருவருக்குள் பொறுப்பை மட்டுமே அதிகரிக்கும். முதலமைச்சரா பதவியேற்ற பின்னும் அவர் எளிய மக்களோடு பழகும் விதமும், இயற்கை பேரிடர் போன்ற நெருக்கடியான காலங்கள்ல களத்துல இறங்கி நேரடியா மக்களோட குறைகளை கேட்கும் விதமும் அவரோட அரசியல் பாணியோட மிக முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. பணிவு, பொறுமை, மனித உறவுகளை எந்நிலையிலும் மதிக்கும் குணம், தனக்கு எதிரான கருத்து வேறுபாடுகளை ஏற்கும் மனநிலை, எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களுக்காக உழைக்கும் சேவை மனப்பான்மை, இதெல்லாம் ஒரு தனி மனிதரில் ஒன்றாக இணையும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே தலைமை அப்படிங்கிறது வெறும் ஒரு பதவியா இல்லாம கோடிக்கணக்கான மக்களின் ஆழமான நம்பிக்கையா மாறுகிறது அப்படிங்கறத ஆசிரியர் மிக ஆழமா பதிவு செய்யறாரு. அதிகாரம் ஒருவர் அகந்தைக்கு கொண்டு செல்லாம மக்களின் சேவகனா மாற்றுது அப்படிங்கிறது மிக முக்கியமான குறிப்பு. தலைமை என்பது பதவி இல்ல, அது ஒரு நம்பிக்கை. இதை விட சிறந்த ஒரு விளக்கம் இருக்க முடியாது. இதுக்காக தான் நெல்சன் மண்டேலாவோட வரிகளை இங்கு பொருத்தமா இணைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். சேவை செய்பவரே உண்மையான தலைவர் அப்படின்னு மண்டேலா சொன்னார் இல்லையா? ஆமா, எ ட்ரூ லீடர் இஸ் ஒன் ஹூ சர்வ்ஸ். அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது மக்களை ஆள்வதற்காக கொடுக்கப்பட்ட செங்கோல் இல்ல, அது மக்களுக்காக சேவை செய்ய கொடுக்கப்பட்ட ஒரு கருவி.
தன்னை ஒரு ஆட்சியாளரா பார்க்காம ஒரு தொண்டனா, ஒரு சேவகனா பார்க்கற அந்த சேவை மனப்பான்மை தான் ஒருவரை சாதாரண அரசியல்வாதியிலிருந்து ஒரு உண்மையான தலைவரா உயர்த்துது. இதத்தான் இந்த கட்டுரை மு.க. ஸ்டாலினின் வாழ்வியலோடு பொருத்தி நேயர்களுக்கு புரிய வைக்குது. அருமை. ஆக இந்த கட்டுரையின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நேயரான உங்களுக்கு சுருக்கமா நினைவூட்டணும்னா, ஒரு மகனா அவர் காட்டிய பொறுமை மற்றும் மரியாதை, ஒரு கணவரா அவர் வெளிப்படுத்தும் புரிதலும் ஜனநாயகமும், ஒரு தந்தையாக அவர் அடுத்த தலைமுறைக்கு தன் செயல்களால் வழங்கும் வழிகாட்டுதல் மற்றும் ஒரு தலைவராக அவர் உணரும் சமூக பொறுப்பு. இந்த 4 முக்கிய பரிமாணங்களிலும் ஒரு சரியான சமநிலையை கடைப்பிடித்து வாழும் ஒருவரோட வாழ்க்கை வெறும் அரசியல் உலகிற்கு மட்டுமில்ல, முழு மனித சமூகத்திற்கே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நமக்கு உணர்த்துது. இது எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. அரசியல்ல இன்னைக்கு ஒரு கட்சி மாபெரும் வெற்றி பெறலாம், நாளைக்கு வேறொரு கட்சி வெற்றி பெறலாம். அதிகார மையங்கள் காலத்தால் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனா பண்பும் பணிவும் கொண்ட தலைமை மட்டும்தான் காலத்தை கடந்தும் மக்களின் நினைவில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். மக்கள் ஒரு தலைவரோட பதவியையும் அவர் பெற்ற வாக்குகளையோ காலம் முழுவதும் ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தார், நெருக்கடியான நேரங்களில் அவர் எத்தகைய பண்புகளை வெளிப்படுத்தினார் அப்படிங்கறதத்தான் வரலாறு பதிவு செய்யும். அந்த வகையில தனிமனித அறமும் பொதுவாழ்வுக்கான அறமும் ஒன்று சேரும்போதுதான் ஒரு தலைவரின் முழுமை வெளிப்படுது அப்படிங்கிறது இந்த கட்டுரை நமக்கு தரும் மிகச் சிறந்த பாடம். மிக ஆழமான சிந்தனை. ஒரு தலைவரோட உண்மையான முகத்தை நாம எங்கே தேடுறோம், அவரை எப்படி அளவிடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கு பிரதானம். சரியா சொன்னீங்க. பல கோணங்கள்ல இந்த தலைப்பை பத்தி நாம மிக விரிவா பேசிட்டோம். இந்த ஆழமான விவாதத்தை நிறைவு செய்யும் அதே வேளையில நேரான நீங்க தாங்களாகவே சிந்தித்து பார்ப்பதற்காக ஒரு புதிய ஆழமான கேள்வியை உங்கள் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா நேயர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. சற்று சிந்தித்து பாருங்க. நாம் வாழும் இந்த அதிநவீன டிஜிட்டல் யுகத்துல தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் இடையிலான திரை கிட்டப்பட்ட விலகிடுச்சு. எல்லாமே வெளிப்படையா தெரியும் ஒரு காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுவரை நாம தலைவர்களை அவங்களோட அரசியல் கொள்கை, அறிக்கைகள், மேடை பேச்சுகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு மட்டுமே அளவிட்டு வர்றோம். ஆனா ஒரு குடும்பத்திற்குள் தமக்கு நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகளை கையாளும் அந்த உணர்ச்சிபூர்வமான நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சகிப்புத்தன்மை, பணிவு போன்ற குணங்கள்தான் எதிர்காலத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான மிக முக்கிய அளவுகோலா மாறப்போகுதா? வெளிப்படையான இந்த உலகத்துல அரசியல் தந்திரங்களை விட ஒரு தலைவரின் தனிப்பட்ட மனிதநேயமும் நம்பகத்தன்மையும் தான் நாளைய ஜனநாயகத்தோட உண்மையான கரன்சியா இருக்க போகுதா? இந்த ஒரு சிந்தனையுடன் நேயரான உங்களை அடுத்த கட்ட தேடலுக்கு ஊக்கப்படுத்தி எங்களது இந்த ஆழமான அலசலை இத்துடன் நிறைவு செய்றோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள். வணக்கம்.